வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுனா ஈரான் வந்து எந்த கப்பலையும் விடமாட்டேன், ஒன்லி இந்தியா அண்டு சைனா கப்பல் மட்டும்தான் அதில் வருது, மீது எந்த கப்பலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க ஈரான். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து நேட்டோ படைகள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் நிறைய ஹெல்ப் கேட்டார். இங்கே எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரியுமே ட்ரம்ப்புக்கு உதவி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதில் வந்து இவர் தான் கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இவர் பேர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்காகத்தான் நாங்கள் பார்ப்போம், ஈரான் போர் நாங்கள் தொடுக்கலை, அந்த போரை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்துச்சு, அதனால் நாங்கள் எதுலையும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இவர். பாருங்களேன் இவர் சொல்கிறாரு. Canada's policy is clear. Canada supports the need to stop Iran's nuclear program and the export of terrorism. Canada is not participating in United States offensive operations and never will. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எந்த சூழ்நிலையும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்காகத்தான் எங்கள் மக்களை காப்பாற்றணுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி இவர், நாங்கள் தொடங்கின வார் கிடையாது, இது வந்து அவங்க தொடங்கின வார், அதனால நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி கனடா பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. Well, I think we are not part of this war. We didn't. இவங்க யார் அப்படின்னா, இவங்க நேட்டோ கண்ட்ரிஸ். இவர் நார்வே பிரைம் மினிஸ்டரு. பாருங்களேன் பாப்பா யார். இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வே. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நார்வே என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கிளியர், இது நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது, இது வந்து அமெரிக்கா தொடுத்த வார், அந்த வாரில் அவங்களதான் வந்து அதை நடத்திக்கணும், நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் உதவி பண்ண முடியாது, எங்களுடைய கப்பல் படை அதாவது எங்களுடைய இராணுவம் அங்கே போகாது அப்படின்னு சொல்லி நார்வே பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். அதே மாதிரி இத்தாலி பிரைம் மினிஸ்டர் இவங்க. ஸோ ஜார்ஜியா மெலோனி, இந்த ஜார்ஜியா மெலோனி இத்தாலி என்ன சொல்கிறாங்க, இவங்களும் அதே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த வார் வந்து நாங்கள் தொடங்கிய வார் கிடையாது, இது அமெரிக்கா தொடங்கிய வார், அதனால் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இத்தாலி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா யூரோப்பியன் கமிஷன் காஜா கல்லாஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, திஸ் இஸ் நாட் ஏ யூரோப்பியன் வார், இது வந்து யூரோப்பியன் வார் கிடையாது, அதனால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லி யூரோப்பியன் கவுன்சிலோட அவங்களோட பிரசிடெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அது ட்ரம்ப்பு ஹெல்ப் பண்ண வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொன்ன மிரட்டினாப்பில், அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே அவருமே என்ன சொன்னாங்க, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் தான் டிஃபென்ஸ், இவர் தான் ஜெர்மனியோட மினிஸ்டர். இவர் என்ன சொல்கிறாங்க,
இது வந்து எங்களுடைய வார் கிடையாது, இது அமெரிக்க வார், இது நேட்டோ வார் கிடையாது, அதனால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி UK, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரேலியா, இன்னும் பிற கண்ட்ரிகள் வந்து நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் இவர் ட்ரம்ப் இந்த ஆளுக்கு நாங்கள் எந்த இதுவும் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வி டோன்ட் நீட், இப்போ என்ன சொல்கிறாரு, யாருமே உதவி பண்ண மாட்டேன் சொன்னவொடனே போ இதெல்லாம் இந்த பழம் புளிக்கும், அதனால் நீங்கள்லாம் எனக்கு உதவி பண்ண அவசியம் கிடையாது, எங்கள் கண்ட்ரியே பெரிய இராணுவம் நிறையா வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், நாங்களே நேரடியாக போய் ஈரானை அடிக்க போகிறோம், அதனால் உங்களுடைய உதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் இப்போ பேசுகிறாப்புல. அன்னைக்கு உதவி வேணும், இன்றைக்கி வேணாம், நாளைக்கு என்ன சொல்லுவாப்புல, திரும்பவும் சொல்லுவாப்புல நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் பொய்யர், இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு கழிச்சு ஒன்று பேசுவார். இவர் ஆல்ரெடி சொன்னதான், நான் வந்து ஈரான் இப்போயும் சொல்லியிருக்காரு, ஈரானோட இராணுவத்தை உடைச்சிட்டு, ஈரானோட நேவியை உடைச்சாச்சு, ஈரானோட இது ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னமும் பயந்து போய் இருக்காப்புல. இவருடைய கப்பல் பக்கத்தில் கொண்டு போக முடியலை, ஈரான் பக்கத்தில் கொண்டு போகிற பயப்படாப்புல. காரணம், ஈரானை இதுவரைக்கும் எதுவும் செய்ய முடியல. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் போரை வந்து நிப்பாட்ட மாட்டோம், ஒன்றா ரெண்டான்னு பார்த்துக்கிறோம். நம்ம சொல்லுவோம் சண்டை போடுவோம், வாடா ஒன்றா ரெண்டான்னு பார்த்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஈரான் என்ன சொல்கிறாங்க, இந்த அமெரிக்காக்காரன் வந்து முக்கியமாக இந்த ட்ரம்பை பார்த்து, வா ஒன்றா ரெண்டான்னு பார்த்துக்கிறோம், நீ எவ்வளோதான் கொண்டு போகிறேன் பார்ப்போம், எங்கள் ஏவுகணை வச்சு எல்லாத்தையும் தொலைச்சி போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி கூட நிறையா கண்ட்ரிஸில், குவைத்தில், சவுதி அரேபியாவில், கட்டாரில், அமெரிக்கா பேஸில் வந்து குண்டு போட்டிருக்காங்க. இவங்களுடைய ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைலாம் எதுவுமே செய்ய முடியல. அதனால் புது நியூ டெக்னாலஜி ஏவுகணையை வந்து ஈரான் அனுப்பிச்சு அமெரிக்கா எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியாத மாதிரி இப்போ அமெரிக்காவுடைய இராணுவத்தில் பூரா குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போரில் வந்து ஈரான் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க திரும்ப ஒரு வீடியோ சொல்கிறதா, இவங்க வந்து பணக்காரனை ஆறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து பழைய காலத்து 1600 வந்து இங்கிலாந்துக்காரங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு வியாபாரம் நடத்தி திரும்பி என்ன செஞ்சாங்க, நம்ம இடத்தவே பிடிச்சி இங்கேயே ஆட்சி செஞ்சுக்கிருந்து இருக்க பூரா செல்வங்களெல்லாம் கொள்ளையடித்து இங்கிலாந்து கொண்டு போனாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த அமெரிக்கா என்ன நடந்துக்கிட்டு இருக்குனாக்க, உலகத்தில் உள்ள நாடுகளில் பூரா எவையே வந்து கொஞ்சம் இதில் பலத்தில் கம்மியாக இருக்கணும், அவரை பூரா மிரட்டி அங்கே உள்ள பெட்ரோலு, அங்கே உள்ள தங்கம், அங்கங்கே என்னென்ன பொருள் இருக்குது பூரா அதை பூரா என்ன செய்யணும், கொள்ளையடித்து அமெரிக்கா கொண்டு போகிறாப்புல. முக்கியமாக என்ன செஞ்சுக்கலாம், இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு வச்சுக்கல, அங்கே பூரா பெட்ரோலியம் நிறையா இருக்குது. சவுதி அரேபியா, கத்தாரு, ஓமன்னு, UAE, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ். அங்கே போய் என்ன செய்கிறது, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன், எனக்கு இவ்வளோ ரூபா கொடு, எனக்கு இவ்வளோ பிளேஸ் கொடு அப்படின்னு சொல்லி அங்கே தன்னுடைய இராணுவத்தை வந்து அங்கே அமைச்சிக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தரம் என்ற பேரில் அவங்ககிட்ட இருந்தே காசை வாங்கிட்டு தன்னுடைய பலத்தை வந்து அங்கே வந்து என்ன செய்கிறது, எனக்கு எல்லா என்ன உலகம் ஃபுல்லாக என்னுடைய இராணுவம் இருக்குது, என் கண்ட்ரோல் தான் இருக்குது, அதனால் நான் சொல்கிறதையும் கேட்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுறது. அந்த மாதிரி மிரட்டுறதை நிறையா கண்ட்ரிஸ் அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரியாக போட்டது. ஆனால் ஈரான் மட்டும்தான் நீ சொல்கிறத கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லவும் தான் இந்த போர் வந்தது. இந்த போருமே கண்டிப்பாக இந்த அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவு தான். அதனால் என்ன, நீ ஃபியூச்சரில் கூட என்ன செய்யலாம்னா, இந்த அமெரிக்காவுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஆப்போஸ் பண்ணி ஒரு குரூப் கொண்டு வரணும், அமெரிக்கா வேர்சஸ் அதர் கண்ட்ரிஸ். அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த அமெரிக்கா வந்து ஒடுங்கி அது தன்னுடைய நாட்டை மட்டும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாடு என்ன செய்யும், தன்னுடைய நாட்டு மக்கள் நாட்டில் என்ன நடக்கணும், எது செய்யணும் அதையும் செய்யும். ஆனால் இந்த அமெரிக்காக்காரன் மட்டும்தான் உலகத்தில் பூரா அந்த நாட்டு தலைவரை மாற்று, இந்த நாட்டு தலைவரை மாற்று, இவனுடைய வேலையே தான். உலக போலீஸ்காரன் மாதிரி உலகத்தில் நடக்கிற பூரா தட்டி கேட்குறே, நீயே எப்படி செய்கிற, அவன் செய்வான், எல்லாமே செஞ்சுக்கிருப்பான், அவன் யாரும் கேட்க கூடாது. ஆனால் அடுத்த கண்ட்ரி செஞ்சாதான் நீ செய்யாத, அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த ட்ரம்ப்பு கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் இவருக்கும் ஒரு ஆப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நண்பர்களே, இதில் என்னன்னாக்க ட்ரம்ப்பு சொன்னது யாரும் உலகத்தில் உள்ள தலைவர்கள் யாருமே கேட்கல. என்னுடைய போர் கிடையாது,
உன்னுடைய போர், அதனால் நீயே நடத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, யுக்ரைன் அண்டு ரஷ்யா வாரில் வந்து இந்த ஆள் ஒருத்தனாப்பில் இது நான் தொடங்கிய போர் கிடையாது, யூரோப்பியன் யூனியன் நீங்கள் தானே தொடங்குனீங்க, அது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க, யூரோப்பியன் யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள் வந்து நாங்கள் தொடங்கிய போர் கிடையாது, நீங்கள் தொடங்கிய போர் தான், அமெரிக்கா தொடங்கிய போர், நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை கேட்காம யாருமே வந்து அந்த போர் கப்பலை அனுப்பலை. எங்கே, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, ஈரான் பக்கத்தில் உள்ள பிளேஸ், கப்பல் வரக்கூடிய பிளேஸ், அதில் தான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி இவர் கேட்டார். எந்த நாடுமே இவர் சொல்கிறதுக்கு ஒத்துழைக்கலை, எந்த நாடுமே என்னுடைய போர் கப்பலை அனுப்பலை. ஸோ நண்பர்களே, ஸோ இந்த அமெரிக்கனுடைய அட்ராசிட்டி வந்து என்னைக்கு ஒழியுமோ அன்னைக்கு தான் உலகமே வந்து சுபிட்சமாக அமைதியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாம நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.